இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக ஆண்டவர் நடத்துவாராக. மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை சோர்வடை பண்ணும்போது, மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை கொல்லும்போது, நமக்கு தேவையான வார்த்தையை நமக்கு அன்றாடம் கொடுத்து கர்த்தர் நம்மளை தைரியப்படுத்துகிறார். நமக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். சில நேரங்களில் எத்தனை கோடிக்கணக்கான செல்வங்களையும் பணங்களையும் நம்முடைய கரங்களில் கொடுத்தாலும் அவைகளினால் திருப்தி அடையாத நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது நம்முடைய இருதயம் தானாக பலன் கொள்கிறது, திருப்தி அடைகிறது. தேவன் ஏதோ ஒன்றை என்னுடைய வாழ்க்கையில் செய்யப்போகிறார் என்கிற நம்பிக்கையை எனக்கு கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் மத்தேயு 14:27 வாசிக்கும் போது சீஷர்களுக்கு இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். Matthew chapter 14 verse number 27. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். But immediately Jesus spoke to them saying, take heart, it is I, do not be afraid. என்ன சொல்ல விரும்புகிறார்? என் நிலைமைக்கு ஏற்ற வார்த்தையை எனக்கு எப்போதும் தந்து என்னை தைரியப்படுத்துகிற ஆண்டவர். நீங்கள் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். லார்ட் டெபாசிட் அ வேர்ட் இன் மை மைண்டு என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். பிளான்ட் இட் இன் மை ஸ்பிரிட். அவைகள் என்னுடைய ஆவியில் நீர் விதைத்து விடும் கர்த்தாவே. அவைகள் எனக்குள்ளே அவைகள் ஒன்றோடு ஒன்றாக அது மாறிவிடட்டும் தேவனே. எனக்கு தேவையான அந்த வார்த்தையை, நிலைமைக்கு தேவையான ஒரு வார்த்தையை மோசே ஜனங்களை பார்த்து தைரியப்படுத்தும் போது சொல்கிறார், நீங்கள் இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு போதும் உங்களுக்கு உபாத்தியம் பண்ணின, உங்களை பார்த்து ஏளனப்படுத்தின, பொறாமைப்பட்ட, உங்களை சிறுமைப்படுத்தின அந்த எகிப்தியனை இனி ஒருபோதும் நீங்கள் காண மாட்டீர்கள், நீங்கள் காண்பதில்லை என்றல்லவா தைரியப்படுத்தின. எசேக்கியா உட்டஞ்சி சோர்ந்து போயிருக்கும் போது, ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக மன உத்தமமாய் நடந்ததை அறிந்திருக்கிறீரே, என் வாழ்க்கை முடிந்து போனது என்கிற செய்தி ஏசாயாவின் மூலமாய் வருகிறதே. கர்த்தர் உடனே மனம் மாறி சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை எழுப்புவேன், 3வது நாளில் நீ ஆலயத்தில் இருப்பாய் என்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நிலைமைக்கு ஏற்ற வார்த்தை, அந்தந்த நிலைமைக்கு ஏற்ற வார்த்தை. எலைஜாவுக்கு தெரியும். வேலைக்காரன் சொல்கிறார், இல்லையா நம்ம கொஞ்சம் பேர் தான், நம்மை சுற்றி பெரிய இராணுவம் நெருங்கி கொண்டு இருக்கிறது சொல்கிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டில் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அர்த்தம் என்ன? நீ என்ன நிலைமை என்பதை பார்க்கிறாய். நீ பார்க்கிற சூழ்நிலை என்ன என்பதை மாத்திரம்தான் நீ பார்க்கிறாய். ஆனால் சூழ்நிலையினுடைய முடிவு என்ன என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். நிலைமைக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்து 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 நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் நிலைமைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். திடன் கொள்ளுங்கள். அதீத சோர்வு உங்கள் இருதயத்தை இழைக்க பண்ணியிருக்கிறது. இழைத்து போய், சோர்ந்து போய், கிவ் அப் பண்ணிடலாம், வேணாம் இல்லை ஆண்டவரே, இதுக்கு நான் பாத்திரமா நல்ல வேறு யாராகிலும் வைத்து இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே என்று மோசையை போல சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இல்லை ஆண்டவரே, ரீப்ளேஸ் பண்ணுங்க ஆண்டவரே, நான் இதுக்கு சரியான ஆள் இல்லை ஆண்டவரே, ஆரோனை வச்சுக்கோங்க ஆண்டவரே, நான் இதுக்கு கரெக்டான ஆள் இல்லை ஆண்டவரே, என்னை விட்டுடுங்க. இல்லை, இதிலேருந்து நான் மாறிக்கிறேன், இந்த சூழ்நிலையிலேருந்து நான் மாறிக்கிறேன், இந்த திட்டங்கள்லேருந்து நான் மாறிக்கிறேன், வேணாம், நான் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் மாத்திரம் போதும், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய பொறுப்புகள், இவ்வளோ பெரிய பதவிகள், இவ்வளோ பெரிய மேன்மைகள், இவ்வளோ பெரிய உயர்வுகள்லாம் எனக்கு வேணாம். என் இருதயம் சோர்ந்துருச்சு. காத்திருந்து கர்த்தர் சொல்கிற திடன் கொள். உன் நிலைமைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை உனக்கு வந்திருக்குது. சுற்றிலும் அலசடிப்பட்டு போய் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களுக்கு உதவி செய்தாரே. அவ்வளோ பெரிய இறைச்சல், அவ்வளோ பெரிய பயம், அவ்வளோ பெரிய திகில் நிறைந்த சூழ்நிலையில் தேவையான வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தார். திடன் கொள்ளுங்கள். அவர் இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் அப்புறம் போகிறவர் அல்ல. அருகாமையில் வந்து உங்களை அள்ளி எடுத்து உங்களை அணைத்து உங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து உங்களுக்கு மறுநாள் என்ன தேவை என்பதையும் அறிந்து உங்களுக்கான ப்ரொவிஷன்ஸை சேர்த்து வைத்து உங்களுக்கான சகலவற்றையும் சகல பொறுப்புகளையும் வைத்திருக்கிற ஆச்சரியமான குட் சமாரிட்டன் அவர். அவர் பக்கமாய் விலகி போகிற லேவியனோ ஆசாரியனோ அல்ல. அவரை குறித்து ஒரு நாளும் சோர்ந்து விடாதீர்கள். எடுத்த பயணத்தை முடித்து வைப்பார். தொடங்கின காரியத்தை முடித்து வைப்பார். அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம், ஆச்சரியமானதாக மகிமையானதாக அது முடியும். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு ஜெயத்தை ஆச்சரியமாய் மேன்மையாய் உங்கள் கண்கள் காணும்படிக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். யாக்கோபின் ஆவி உயிர்த்தது போல கர்த்தர் உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்க செய்வார். அனல் மூட்டி எழும்பச் செய்வார். ஒரு நாளும் உங்கள் வெளிச்சம் அணைந்து போக கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். தைரியமாக இருங்க. தேவைக்கேற்ற வார்த்தை உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். Let God speaks, because our God is a God who speaks always. நம்முடைய ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட பேசுகிறான். அந்த தேவனே, நிலைமைக்கு ஏற்ற தேவைக்கேற்ற வார்த்தை எங்களுக்கு தந்து எங்களை தைரியப்படுத்தும். எங்கள் இருதயம் சோர்ந்து இருக்கிறது, பலவீனம் அடைந்திருக்கிறது. அதை நீ பார்க்கிறீர். கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி ஒருபோதும் காண்பதில்லை என்று தைரியப்படுத்தும், பலப்படுத்தும் கிருபை தாரும். தெய்வ பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. God will be with you. Amen.